அல்லேலூயா. பிலிப்பியருக்கு எழுந்த நிருபம் 2வது அதிகாரம், பிலிப்பியர் 2வது அதிகாரம், அதனுடைய 10வது வசனம் 11வது வசனம். இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோருடைய முழங்கால் யாவும் முடங்கும்படிக்கும் பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படிக்கும் எல்லா நாமத்துக்கு மேலான நாமத்தை அவருக்கு தந்தருளினார். அல்லேலூயா. தேவனை அறிகிற அறிவிலே நாம் வளர வேண்டும் என்று சொல்லி பிதாவாகிய தேவனை குறித்த சத்தியங்களை தியானித்தோம். அதே போல குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை குறித்த சத்தியங்களை நாம் தொடர்ச்சியாக தியானித்து கொண்டு வந்தோம். இயேசு கிறிஸ்துவனுடைய பேரின் அர்த்தம் என்ன என்று சொல்லியும், இயேசு கிறிஸ்துவனுடைய அவருடைய வாழ்க்கையில் நடந்த நிகழ்வுகளை குறித்தும் நாம் தொடர்ச்சியாக தியானித்தோம். இயேசு தேவனா மனிதனா என்று சொல்லி நாம் ஆராய்ந்து பார்த்தோம். அதோடு கூட பழைய ஏற்பாட்டிலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து எப்படி தம்முடைய பரிசுத்தவான்களுக்கு வெளிப்படுத்தினார் என்றும், இயேசு கிறிஸ்துவனுடைய முந்தைய நிலைமையை குறித்து அவருடைய சீசர்களும் அவரை சார்ந்தவர்களும் அவர்களுடைய தாங்கள் பெற்ற வெளிப்பாடுகளை எப்படி வெளிப்படுத்தினார்கள் என்பதை குறித்தும் தியானித்தோம். அதோடு கூட ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துடைய அவதாரத்தினுடைய நோக்கம், தேவன் பூமியிலே மனிதனாய் பிறந்ததுடைய நோக்கத்தை நாம் தொடர்ச்சியாக தியானித்து கொண்டிருக்கிறோம். அவர் தேவன் கொடுத்த வாக்கு தத்தங்களை நிறைவேற்றும்படியால் இந்த உலகத்திலே வந்து பிறந்தார் என்றும், காண முடியாத தேவனை வெளிப்படுத்தும்படியாக இயேசு வந்து பிறந்தார் என்றும், மனிதனுடைய உண்மையான தன்மையை வெளிப்படுத்தும்படியாக வந்தார் என்றும், தேவனுக்கும் மனிதனுக்கு இடையே மத்தியஸ்தராய் விளங்கும்படி வந்தார் என்று சொல்லியும், இருதயம் உடைந்தோரை குணமாக்கவும் ஒடுக்கப்பட்டோரை விடுவிக்கவும் ஆண்டவராகிய இயேசு இந்த உலகத்திலே வந்தார் என்கிற சில காரியங்களை நாம் தியானித்தோம். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கு நாம் தொடர்ச்சியாக இன்னும் சில காரியங்களை தியானிக்கும்படியாக இருக்கிறோம். 1 யோவான் 3வது அதிகாரம், 1 யோவான் 3வது அதிகாரம், அதனுடைய 8வது வசனத்தை நாம் வாசிப்போம். பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான், ஏனெனில் பிசாசானவன் ஆதி முதல் பாவம் செய்கிறான். பிசாசுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கே தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார். அல்லேலூயா. நாம் தொடர்ச்சியாக தியானித்து கொண்டிருக்கிற அந்த வேத பகுதியோடு இதை இணைத்துக் கொள்வோம். சாத்தானையும் அவனுடைய செயல்களையும் அழிப்பதற்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வெளிப்பட்டார். இங்கே அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது, பிசாசுடைய கிரியைகளை அழிப்பதற்கு அழிக்கும்படிக்கு தேவனாகிய கர்த்தருடைய குமாரனாகிய இயேசு வெளிப்பட்டார். ஆமென். இந்த உலகம் பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறது என்று சொல்லிதான் வேத வசனம் சொல்லுகிறது. உலகம் பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறது. பொல்லாங்கன் உலகத்துள்ள ஜனங்களை எல்லாம் வஞ்சித்து அவர்களை அடிமைப்படுத்தி அவர்களை பாவம் செய்ய தூண்டி கொண்டே இருக்கிறான். சில நேரங்களிலே நீங்கள் கூட அதை உணர்வீர்கள். நீங்கள் சில விஷயம் செய்யக்கூடாது என்று சொல்லி தீர்மானம் எடுத்திருப்பீர்கள், அல்லது சில விஷயங்களை செய்யக்கூடாது என்று சொல்லி முடிவோடு கூட இருப்பீர்கள். ஆனால் சூழ்நிலைகள் சில நேரங்களில் எதிர்மாறாய் விளங்கும். சில நேரம் அந்த பாடுகளும் பிரச்சனைகளும் வரும்பொழுது நீங்கள் அந்த பாவத்தில் அல்லது அதனுடைய காரியங்களில் விழுந்து போவதற்கு ஏதுவான சூழ்நிலைகள் உண்டாகும். நாம் விரும்பாத சில கிரியைகளை, விரும்பாத சில காரியங்களை செய்யும்படி ஏதோ ஒரு ஏவுதல் உண்டாவதை பார்க்க முடிகிறது. நான் வேண்டாம் என்று தான் நினைக்கிறேன், ஆனாலும் இந்த அழுத்தத்தை என்னால் மேற்கொள்ள முடியவில்லை, இந்த பிரச்சனை என்னால் மேற்கொள்ள முடியவில்லை என்று சொல்லி சில பாவத்திலும் சிலர் அக்கிரமத்திலும் மீறுதல்களிலும் விழுந்து போகிற சூழ்நிலைகள் உண்டாகும். காரணம், இந்த உலகம் பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறது. யோவான் எழுதின நிருபம் 1 யோவான் அதனுடைய 5ஆம் அதிகாரம் 19வது வசனம் அதை தான் சொல்லுகிறது. 1 யோவான், நாம் தேவனால் உண்டாயிருக்கிறோம் என்றும் உலகம் முழுவதும் பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறது என்றும் அறிந்திருக்கிறீர்களே. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ இந்த உலகத்தின் ஆசைகள், உலகத்தின் இச்சைகள், உலகத்தின் பாவங்கள் நம்ம என்ன செய்கிறோம்னா அது இழுத்து கொண்டே இருக்கிறது. அது சாத்தானுடைய கிரியைகளாக இருக்கிறது. இன்னும் நீங்கள் பார்க்கும்போது எபிரேயருக்கு எழுதின நிருபம் 12வது அதிகாரம்,
எபிரேயருக்கு நிருபம் 12வது அதிகாரத்திலே அதில் 1வது வசனம் விதமாக சொல்லுகிறது, ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு. அல்லேலூயா. பாவம் எங்க இருக்கு? நம்மை சுற்றிலும் பாவம் தான். நல்ல புரியும். நம்மை நெருங்கி நிற்கிற பாவம் அது நம்மை அழித்தி கொண்டு தான் இருக்கும். ஏன்னா நாம் தேவனுடைய பிள்ளைகள், நாம் பரலோகத்துக்கு நியமிக்கப்பட்டவர்கள். அப்படிப்பட்ட நம்மை வஞ்சிப்பதற்காக பிசாசு இந்த பாவத்தை என்ன செய்யலாம்? ஏவி விட்டு கொண்டே இருப்பான். பாவம் செய்யும்படி தூண்டி கொண்டே இருப்பான். நம்மை வஞ்சித்து அழித்து போடும்படியா பிசாசு கிரியை செய்து கொண்டே இருப்பான். வேதவசனம் சொல்லுகிறது, அந்த கிரிகளை அழிக்கும்படி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வெளிப்பட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. கரங்களை தட்டி அப்படியே கர்த்தருக்கு நன்றி செலுத்தலாம். அல்லேலூயா. பிசாசு எந்த வடிவத்தில் வந்தாலும் அந்த வடிவத்திலே வருகிற அவனை அழித்து போடும்படிக்கு, அவருடைய கிரியைகளை அழித்து போடும்படிக்கு குமாரனாகிய இயேசு வெளிப்பட்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பவுல் அப்போஸ்தலன் சபைக்கு எழுதும் பொழுது அவன் என்ன சொல்றான் தெரியுமா? நீங்களும் வஞ்சிக்கப்பட்டு விடுவீர்களோ என்று சொல்லி நான் பயப்படுகிறேன் அப்படின்னு சொல்லுகிறாரு. நீங்க ஒருவேளை வஞ்சிக்கப்பட்டு விடுவீங்களோ, அல்லது நீங்க விழுந்து போயிடுவீங்களோ, அல்லது நீங்க அழிஞ்சு போயிடுவீங்களோ, சாத்தான் உங்களை என்ன செய்தான்? அந்த தன்னுடைய வழிகளிலே இழுத்து கொண்டு போய் அழித்து போட்டு விடுவானோ என்று சொல்லி நான் உங்களை குறித்து பயப்படுகிறேன், நீங்க வஞ்சிக்கப்பட்டு போய்விடாதபடிக்கு உங்களுக்கு இந்த உபதேசங்களை கொடுக்கிறேன் என்று சொல்லி அவன் அங்கே சொல்லுவதை பார்க்க முடியும். 2 கொரிந்தியர் 11வது அதிகாரம் 3வது வசனம். 2 கொரிந்தியர் 11:3. ஆகிலும் சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்தது போல உங்கள் மனதும் கிறிஸ்துவை பற்றிய உண்மையிலிருந்து விலகும்படி கெடுக்கப்படுமோ என்று பயந்திருக்கிறேன். ஏன்னா உங்களை சுற்றிலும் பொல்லாங்கனுடைய கிரியைகள் இருக்கிறது. ஆகவே ஏவாளை அன்னைக்கு பிசாசு வஞ்சித்தது போல உங்களையும் வஞ்சித்து விட்டுருவானோ, உங்களையும் தட்டி கீழே போட்டு விட்டுருவானோ, உங்களையும் அழிச்சு போட்டு விட்டுருவானோ அப்படின்னு நான் பயப்படுகிறேன் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. 1 தீமோத்தேயு 2வது அதிகாரம் 1 தீமோத்தேயு 2வது அதிகாரம் 14வது வசனம் இவ்விதமாக சொல்லுகிறது, மேலும் ஆதாம் வஞ்சிக்கப்படவில்லை, ஸ்ரீயானவளே வஞ்சிக்கப்பட்டு மீறுதலுக்குள் உள்பட்டான். அப்போ பிசாசு நம்ம நேரடியாக வந்து நம்ம தாக்க மாட்டான். அப்போ வஞ்சனையான செயல்களை செய்து அது ஒன்றில் பாவம் செய்ய தூண்டுவான், அல்லது மீறுதலை செய்ய தூண்டுவான், அல்லது அக்கிரமங்களை செய்ய தூண்டுவான், குற்றம் செய்ய வைத்து ஏதோ ஒரு விதத்தில் நம்மை அழிப்பதற்கு அவன் பிரயாசப்பட்டு கொண்டே இருக்கிறான். அவனுக்கென்று ஆண்டவர் ஒரு இடத்தை ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிற நரகம், அந்த இடத்துக்கு அவன் தனியாக போகாமல் அவன் போகும்போது அவனோடு கூட ஒரு கூட்டத்தையும் கொண்டு போக வேண்டும் என்று விரும்பி ஜனங்களை வஞ்சித்து கொண்டு இருக்கிறான். அல்லேலூயா. ஒன்று புரிந்து கொள்ளுங்கள், நரகம் மனிதனுக்காக உருவாக்கப்பட்டதல்ல, பரலோகம் மனிதனுக்காக உருவாக்கப்பட்டது. நித்திய ஆசி வாங்க பரலோகத்தின் நன்மைகள் மனிதனுக்காக உருவாக்கப்பட்ட. ஆனால் நரகம் சாத்தானுக்காக உருவாக்கப்பட்டது. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 25ஆம் அதிகாரம், மத்தேயு எழுதின சுவிசேஷம் 25வது அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்க. 25ஆம் அதிகாரம் 41வது வசனம். அப்படி இடது பக்கத்தில் நிற்கிறவர்களை பார்த்து அவர் சபிக்கப்பட்டவர்களை என்னை விட்டு பிசாசுக்காகவும் அவன் தூதர்களுக்காகவும் ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற நித்திய அக்கினியிலே போங்கள். ஆமே. அப்ப நரகம் மனிதனுக்குரியது அல்ல, நரகம் பிசாசுக்கும் அவனுடைய தூதர்களுக்கும் உரியது. ஆனால் அவன் தனியாக போக விரும்பாம தேவ பிள்ளைகளாக இருக்கிற நம்மையும் அவனோடு கூட சேர்த்து கொண்டு போகணும்னு அவன் விரும்பி வஞ்சகத்தை ஜனங்களுக்குள்ளால் அனுப்பி பொல்லாத கிரியைகளை அனுப்பி நம்மளையெல்லாம் அழிக்க பார்க்குறான். நாம் கவனமாக இருக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. யாக்கோபு 1வது அதிகாரம், யாக்கோபு 1வது அதிகாரம் அதனுடைய 13வது வசனம் விதமாக சொல்லுகிறது, சோதிக்கப்படுகிற எவனும் நான் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாதிருப்பானாக. தேவன் பொல்லாங்கினால் சோதிக்கப்படுகிறவர் அல்ல, ஒருவனையும் அவர் சோதிக்கிறவரும் அல்ல. அவனவன் தன் தன் சுய இச்சையிலே இழுக்கப்பட்டு
சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். பின்பு இச்சையானது கற்பம் தரித்து பாவத்தை பிறப்பிக்கும். பாவம் பூரணமாகும் போது மரணத்தை பிறப்பிக்கும். அல்லேலூயா. கவனிக்கிறீங்களா? பார்த்தீங்களா? பிசாசு என்ன செய்கிறான்? பொல்லாங்கனாலே நம்ம சோதிப்பானாம். தேவன் ஒரு நாளும் பொல்லாங்கனால் சோதிக்கிறவர் அல்ல. சில நபர்கள் அடிக்கடி சொல்லுவாங்க, ஆண்டவர் என்ன ரொம்ப தான் சோதிக்கிறாரு, ஆண்டவர் என்ன ரொம்ப தான் சோதிக்கிறாரு. நீங்கள் பூரண பரிசுத்தவான்களா உங்களை அவர் சோதிப்பதற்கு? அல்லேலூயா. இதில் யோபு போல வாழ்க்கை வாழ்கிறவர் யாராவது இருக்கிறீங்களா? தானியேலை போல வாழ்க்கை வாழ்கிறவர் யாராவது இருக்கிறீர்களா? ஹலோ சொல்லுங்க. அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்த ஒருவேளை கர்த்தர் நம்மளை சோதிச்சு பார்க்கலாம். என் பிள்ளை நிற்கிறானா இல்லையே, நம்ம தட்டிப்பட்ட கீழே விழுற ஆட்கள் நம்மளை அவர் சோதிப்பாரா? நிச்சயமா இல்லை. ஆமேன். அல்லேலூயா. ஆண்டவருக்கு தெரியும். யோபு வச்சு ஆண்டவர் என்ன சவால் விட்டார் சாத்தாண்டத்தில். ஏய், நீ ஒன்றால் முடிஞ்சதை செஞ்சு பாரு, என் பிள்ளை என்ன செய்ய மாட்டான், என்ன மறதளிக்க மாட்டான், என்னை விட்டு போக மாட்டான், ஒன்றால் முடிஞ்சதை செஞ்சு. யோபு வச்சு ஆண்டவர் பந்தயம் ஆடினார். நம்மளை வச்சு விளையாடினா என்ன ஆகும்? ஒரே நாளில் ஆண்டவர் தோற்று போயிடுவார். ஒரு நாள் 1 ஹவர் போதும் நம்ம சோதி முடிகிறதுக்கு. உண்மை தானே? அவன் தேவன் நம்மை சோதிக்கிறவர் அல்ல. ஆபிரகாமை சோதித்தார் என்ற வேதத்தில் இருக்குது. அந்த அளவுக்கு அவன் ஆபிரகாம் ஆண்டவருக்குள்ளால் இருந்தான். நம்ம அந்த அளவுக்கு ஆண்டவருக்குள்ள இல்லை. ஆகவே ஆண்டவர் நம்மை சோதித்து பார்க்க மாட்டார். தெரியும் நம்மளை சோதிச்சு நம்ம சோதி முடிஞ்சிடும்னு தெரியும் அவருக்கு. நம்மளை ஆண்டவர் சோதிக்க. நான் வேத வசனம் சொல்லுகிறேன், அவன் தன் சுய இச்சையிலே இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். பிசாசு சில காரியத்தை உலகத்தில் நம்ம காட்டுறோம். நமக்கு முன்னால் அப்படியே நம்ம அவரை பார்த்து இச்சைகளுக்கு உண்டாகி, இச்சைன்னா பாலியல் இச்சைன்னு மட்டும் நினைக்கக்கூடாது. ஒரு பொருளை பார்த்த உடனே அதை வாங்கணுங்கிற ஆழமான ஆசை, அது இச்சை. இச்சைன்னா ஆழமான ஆசை அப்படின்னு அர்த்தம். ஒரு பொருளை வாங்கணும், ஒரு காரியத்தை செய்யணும், அதன் மேலே ஆழமான ஆசை கொண்டு அதை பெற்றுக்கொள்ளும்படி, அதை அபகரிக்கும்படி, அதை நமக்கு சொந்தமாக்கி கொள்ளும்படி நாம் எதன் மேலெல்லாம் ஆழமான ஆசை வைக்கிறோமோ அதெல்லாம் இச்சை தான். அப்போ அதுதான் ஆழமான ஆசைக்குள்ளாகி பிசாசு சில காரியங்கள் எல்லாம் காட்டி நம்ம ஆழமான இச்சைக்குள்ளாகி ஆசைக்குள்ளாகி அதில் சிக்குண்டு சோதிக்கப்படுகிறோம். அழகா சொல்லப்பட்டு பாருங்க, அவன் தன் சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். பின்பு இச்சையானது கற்பம் தரித்து பாவத்தை பிறப்பிக்கும். பாவம் பூரணமாகும் போது மரணத்தை பிறப்பிக்கும். அல்லேலூயா. இதுக்கு பிசாசு பயன்படுத்துகிற 3 காரியங்கள். 1 யோவான் 2வது அதிகாரம் 15, 16 ஆகிய வசனங்கள். உலகத்தில் உள்ளவைகளிலும் ஆழமான அன்பு கூறாதிருங்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பில்லை. ஏனெனில் மாம்சத்தின் நிச்சயம், கண்களின் நிச்சயம், ஜீவனத்தின் பெருமையும் ஆகிய உலகத்தில் உண்டானவைகள் எல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல, அவைகள் உலகத்தினால் உண்டானவைகள். உலகமும் அதன் இச்சையும் ஒளிந்து போகும். தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ என்றென்றைக்கு நிலைத்திருப்பான். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்தலாம். அல்லேலூயா. ஆகவே பிசாசு இந்த காரியங்கள் எல்லாம் நமக்குள்ளால் போட்டு நம்மை அழிப்பதற்கும், நம்மை வீழ்த்துவதற்கும், நம்மை ஒன்றும் இல்லாமல் செய்வதற்கும் பிரயாசப்படுவான். நாம் கவனமாக இருக்க வேண்டும். ஆமே. இயேசு கிறிஸ்துவிடத்தில் இந்த பிசாசு ரொம்ப மோதி பார்த்தான். அடிக்கடி இயேசு கிறிஸ்துவிடத்தில் அவன் வந்தான். நீங்கள் நல்லா கவனிக்கணும். அந்த 40 நாள் மாத்திரமில்லை, 40 நாள் இயேசு வனாந்தரத்தை சோதிக்கப்பட்டார்ல, அந்த சம்பவம் நமக்கு அது மாத்திரமில்லை, இன்னும் பல முறை இயேசு கிறிஸ்துவிடம் வந்து இயேசு கொஞ்சம் அவன் சீண்டி பார்த்தான். யோவான் எழுதின சுவிசேஷம் 12வது அதிகாரம், யோவான் எழுதின சுவிசேஷம் 12வது அதிகாரத்துக்கு நேராக வாங்க. யோவான் 12வது அதிகாரம் அப்படி 31வது வசனத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். 31 வாசிங்க. இப்பொழுதே இந்த உலகத்துக்கு நியாய தீர்ப்பு உண்டாகிறது. இப்பொழுதே இந்த உலகத்தின் அதிபதி புறம்பாக தள்ளப்படுவான். அல்லேலூயா. அடிக்கடி அவன் ஆண்டவரை சுற்றில் தான் வந்துட்டு இருந்தான். ஏதாவது விதத்தில் ஆண்டவரை சீண்டி பார்க்கலாம், ஏதாவது விதத்தில் அவரை விழத்தள்ளலாம் என்று. ஆண்டவர் எங்கேயுமே பிசாசு இடம் கொடுக்கவே இல்லை. அல்லேலூயா.
ஆண்டவர் ஒவ்வொரு முறை வரும்போதும் ஏதாவது காரியம் சொல்லி, இப்பொழுதே இந்த உலகத்தின் அதிபதி நியாயம் தீர்க்கப்படுவான், தள்ளப்படுவான், அவன் அப்பால தள்ளப்பட்டு போவான். ஆண்டவர் இந்த காரியங்களை சொல்வதை குறித்து பார்க்க முடிகிறது. ஆமேன், அல்லேலூயா. யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம், யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் அப்படி 30வது வசனத்தில் நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, இனி நான் உங்களுடனே அதிகமாய் பேசுவதில்லை, இந்த உலகத்தின் அதிபதி வருகிறான், அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றுமில்லை. இயேசு வாரான், ஏதாவது குற்றம் கண்டுபிடிக்க முடியுமா? இயேசு ஏதாவது இடத்துல வீழ்த்த முடியுமா? அப்படி ஏதாவது காரியம் இருக்கான்னு இயேசு தேடி வரான். ஆண்டவர் சொல்கிறாரு, இதோ உலகத்தின் அதிபதி வருகிறான். ஆமென். அழகா சொல்லுங்க, இதோ உலகத்தின் அதிபதி வருகிறான், அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றுமில்லை. ஒன்றுமில்லை, அதாவது உரிமை பாராட்டுகிற அளவிற்கு எங்கிட்ட அவனுக்குரியது ஒன்றுமே இல்லை. கரங்களை தட்டி கருத்துக்கு நன்றி சொல்லுதுங்களேன். ஆமாம், உரிமை பாராட்டுகிற அளவிற்கு, நீ எனக்கு சொந்தம், எனக்குள்ளது உன்னோட இருக்கணும்னு சொல்லி உரிமை பாராட்டுற அளவுக்கு சாத்தானுக்குரிய எதுவுமே இயேசுவிடத்தில் இல்லை. ஆமேன், அல்லேலூயா. கொஞ்சம் கவனமாக இருக்கணும் பாருங்க. யூதா புஸ்தகத்தில் ஒரு சம்பவம் சொல்லப்பட்டிருக்கு. நான் திரும்பவும் அந்த இங்கே வருகிறேன். யூதா புஸ்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்க. யூதா புஸ்தகம் ஒரே ஒரு அதிகாரம் இருக்கிறது. யூதா புஸ்தகத்தில் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது 9வது வசனம். பிரதான தூதனாகிய மிகாவேல் மோசேயுடைய சரீரத்தை குறித்து பிசாசுடனே தர்க்கித்து பேசின போது அவனை தூஷணமாய் குற்றப்படுத்த துணியாமல் கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராக என்றார். ஆமேன். இங்கே ஒரு காரியம் வருது. யாராவது எத்தனை பேர் இதை வாசிச்சிட்டீங்க? 2 பேர் சண்டை. யாருன்னா மிகாயேல் தூதனுக்கும் பிசாசுகளே ஒரு பிரச்சனை நடக்கு. எதுக்கு பிரச்சனைனா மோசேயுடைய சரீரத்தை குறித்த பிரச்சனை. மோசே சரீரத்தை வச்சு அங்கே 2 எதுக்கு சண்டை பிடிக்கிறாங்க? கவனிக்கிறீங்களா? மோசே சரீரத்தை வச்சு 2 பேர் எதுக்கு சண்டை பிடிக்கணும்? மோசே மரித்தது தெரியும், மரித்தது மற்ற மக்கள் நாம் மறிக்கும்போது கூட ஒருத்தர் இல்லை, தேவன் தான் அவனை அடக்கம் பண்ணினார்னு இருக்கு. அப்படி தானே? மோசே அடக்கம் பண்ண தேவன், அவன் கல்லறை எங்கே இருக்குன்னு யாருக்குமே தெரியாது. அப்படி சீக்கிரட்டாக ஆண்டவர் காட்டினானா அடக்கம் பண்ணுவதுக்கு முன்பதாக அங்கே ஒரு பிரச்சனை வருது. ஒருத்தன் வந்து மோசையுடைய சரீரத்தை உரிமை பாராட்டுகிறான். மோசையுடைய சரீரத்தை எனக்குரியது தான் அப்படின்னு கேட்குறான். மிகாவேல் தேவதூதன் சரீரத்தை கொடுக்கலை. அங்கே ஒரு பிரச்சனை நடக்கு 2 பேருக்கு இடையே. அல்லேலூயா. 2 பேருக்குள்ள சரீரத்தை குறித்த பிரச்சனை. அப்படி மோசே பரிசுத்தவான் தானே, மோசே எவ்வளோ அற்புதங்களை செஞ்சிருக்கிறாரு, எகிப்தில் எவ்வளோ அற்புதங்களை செஞ்சிருக்கிறாரு, எவ்வளோ காரியங்களை செஞ்சிருக்கிறாரு. அவர் மோசே அவ்வளோ மகிமையான மனுஷன். ஆனால் அவன் செத்த போது அவன் சரீரத்தை எடுக்க பிசாசு வந்திருக்கிறான். காரணம் என்ன? காரணம் என்ன? முதல்ல அவன் ஒரு கொலைகாரனாக இருந்தான். அப்படிதானே? எகிப்தில் ஒருத்தனை கொன்னுட்டான். மோசே மறந்துருப்பான், எல்லாரும் மறந்துருப்பாங்க. சாத்தான் ஏய் வா. 2வது முக்கியமான ஒரு சம்பவம், அந்த கானான் எல்கையில் வந்து ஆண்டவர் மோசே இடத்துல அந்த கண்மலையை பார்த்து பேசுன்னு சொன்னார். இவன் கோவப்பட்டு அதை அடித்தான். அந்த மூர்க்க கோபம். 2, 3 கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் அந்த அவன் ஒருத்தனை கொலை பண்ணது கூட வருஷங்கள் ரொம்ப முன்ன, அது பிற்பாடு ஊழியத்துக்கு வந்த பிற்பாடு கூட கர்த்தர் அதில் மன்னிச்சு கொண்டு வந்து. ஆனால் அவனுடைய கோபம் கர்த்தருக்கு அவன் கீழ்ப்படியாமல் மறித்தபடினாலே இப்போ பிசாசு வந்து சொல்கிறான், இது என் சரீரம். கவனிக்கிறீங்களா? பிசாசு நினைச்சா அந்த மோசையுடைய சரீரத்துக்குள்ளால புகுந்து மக்களை வஞ்சிப்பதற்கு வழி நிறைய உண்டு. இன்னைக்கு நிறைய பேருக்குள்ளாலே பிசாசு நினைச்சு வேணா உள்ள புகுந்து, அங்கே புகுந்து வந்து யாருக்கு அவங்களுக்கு அந்த ஜனங்களுக்கும் தெரியாது, யாருக்குமே தெரியாது, அவங்களுக்குள்ளே இருந்து கிரியை செய்து அநேகரை விசுவாசத்தை விட்டு கீழே போக்க செய்வாங்க, அநேகரை பாவம் செய்ய தூண்டுவாங்க, மற்றவர்களை ஏதாவது விதத்தில் ஆண்டவர் விட்டு தூரப்படுத்தி வஞ்சிக்கப்படும்படியே நிறைய பேர் இந்த உலகத்தில் இருக்கிறாங்க. நம்ம கவனமாக இருக்கணும். அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் நம்ம ஜெபிக்கிறது தெரியுமா? ஆண்டவரே, பிசாசு என்ன ஒரு நாளும் பயன்படுத்தக்கூடாது, பிசாசு உரிமை பாராட்டி எங்கிட்ட வரக்கூடாது. பாருங்க, அவ்வளோ பரிசுத்தமான மோசே இடத்திலேயே போய்
கிரியை செய்தவன். அதுதான் செத்துப்போன ஆவிகள் சிலருக்குள்ளால் வந்து கிரியை செய்யணும். தற்கொலை பண்ணுறது, செத்துப்போன ஆவிகள் வந்து கிரியை செய்ய, நான் விழாக்க வந்து செத்தேன் ஏன்னு சொல்லி பாருங்கள். அந்த ஆவிகளுக்கு பின்னால் இன்னொரு ஆவி உண்டு, ஒரு பிசாசு உண்டு. அது பேரை நான் பப்ளிக்காக சொல்ல முடியாது. அந்த பிசாசு அவங்க கை வச்சு ஜோம் பண்ண அவங்க செத்தவங்களுக்கு பேரை சொல்லும். ஆனால் அவருடைய பேக்ரவுண்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு பிசாசு இருக்கு. ஏன்னா இந்த மனுஷனுடைய இந்த மரித்து போனாங்க தெரியுமா, அவங்க ஆவிகளை அது பிடிச்சி வச்சிருக்கு. காரணம் எங்கேயோ ஒரு இடத்துல விழுந்து போயிருக்கிறாங்க. அல்லேலூயா. நம்ம மரிக்கும்போது நம்முடைய ஆத்மா ஆவி தேவனுடைய கரத்தில் போகணும், பிசாசுடைய கருத்தில் போயிடக்கூடாது. ஆவிக்குரிய ரகசியங்களை கற்றுக்கொள்ளுங்கள். ஆமென். ஜோமன், ஆண்டவரே நான் இந்த உலகத்தில் வாழும்போது என்ன ஒரு காலம் பிசாசு எந்த விதத்திலும் பயன்படுத்தக்கூடாது. நீங்கள் என்ன பயன்படுத்துங்க? 2, நான் அந்த ஓட்டத்தை முடிக்கும் பொழுது நான் தேவ சமுதிர இளைப்பாறணும். இந்த வாஞ்சை நமக்கு வேணும். ஆமென். நீங்கள் மரித்து போன நிறைய பேருடைய ஆத்மாவுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கல. இந்த உலகத்தில் சுற்றிட்டு கிடக்கு, எங்கெல்லாம அலைஞ்சிட்டு கிடக்கு. அப்படிப்பட்ட ஒரு நிலைமை நமக்கும் நம்மை சார்ந்தவங்களுக்கு வரவே கூடாது. ஆமென். அப்படி வருதுன்னா ஏதோ ஒரு இடத்துல இந்த மோசேபில் அது ஒருவேளை கோபமாக இருக்கலாம், ஒருவேளை கீழ்ப்படியாமல் இருக்கலாம், கர்த்தரை விட்டு தூரமாக போகிறதா இருக்கலாம். எந்த காரியத்திலும் கர்த்தரை விட்டு தூரமாக போயிடாதீங்க. இப்போ இயேசு இடத்துல பிசாசு வரும்போது அன்றைக்கு மோசே இடத்துல போனானே, அதே போல இப்போ இயேசு இடத்துல வருகிறான். இயேசு தன் ஊழியத்தை நிறைவேற்றிருந்த காலகட்டத்தில் இயேசு இடத்துல வரும்போது இயேசு சொல்லுகிறாரு, அவனுக்கு என்னிடத்துல ஒன்றும் இல்லை. நம்ம மனதார சொல்ல முடியுமா? அவனுக்கு என்னிடத்துல ஒன்றுமில்லை, சாத்தானுக்கு என்னிடத்துல ஒன்றுமில்லை. யாரா சொல்ல முடியுமா? இல்லைண்ணா இன்னைக்கு அவங்கள அர்ப்பணிச்சுட்டு போங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. கொலோசியர் பாருங்க, கொலோசியர்கள் நிருபம் 2வது அதிகாரம், கொலோசியர்கள் நிருபம் 2வது அதிகாரம் அதனுடைய 14-15 வசனங்கள் விதமாக சொல்லுகிறது. நமக்கு எதிரடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாக இருந்த கையெழுத்தை குலைத்து அதை நடுவில் இராதபடிக்கு எடுத்து சிலுவையின் மேல் ஆணி அடித்து துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உறிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். ஆமென். அப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வந்தார். இப்படி ஜனங்கள் எல்லாம் வஞ்சிக்கப்பட்டு இருக்கிறாங்க, ஜனங்கள் எல்லாம் விழுந்து போய் கொண்டு இருக்கிறாங்க. அப்போ வந்து அவர் என்ன செஞ்சார்? எல்லா கிரியைகளையும் அவர் என்ன செஞ்சார்? சிலுவையில் முறியடித்து சாத்தானை தோற்கடித்தார். ஆமென். இப்போ ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புதிய சிருஷ்டியாக இருக்கிறான், பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போகும், எல்லாம் புதியதாகும். அப்போ கிறிஸ்துவுக்குள்ள வரும் பொழுது கிறிஸ்துவை பிசாசால் மேற்கொள்ள முடியாது. அதே போல் நம்ம கிறிஸ்துவுக்குள் இருந்தால் நம்மையும் பிசாசால் மேற்கொள்ள முடியாது. கரங்களை தட்டி கர்த்தரை நன்றி சொல்லுங்களேன். அப்போ கிறிஸ்துவுக்கு உள்ள வரலன்னா, கிறிஸ்துவுக்கு உள்ள நீங்கள் வரலன்னா உங்களை எளிமையாக பிசாசு தட்டி போட்டுருவான். ஆமென். அல்லேலூயா. அப்போ கிறிஸ்துவை தரித்து கொள்ளுகிற ஒரு அனுபவத்துக்கு நம்ம வரணும், கிறிஸ்துக்குள்ளாக வாழுகிற ஒரு அனுபவத்துக்கு வரணும். அப்படி வருகிறவர்களுக்கு ஆண்டவர் ஜெயத்தை கொடுப்பார். ஆமென். பிசாசின் கிரியைகளை அழிக்கும்படிக்கு தேவகுமாரன் இயேசு வெளிப்பட்டார். அந்த தேவகுமாரனுக்குள்ளால் நம்ம வரும் பொழுது, அந்த குமாரனுக்குள் வாழுகிற வாழ்க்கை வாழும்போது நம்ம ஆசீர்வாதமாக இருக்க முடியும், பாதுகாப்பாக இருக்க முடியும். நம்மளையும் சின்னதை சீண்டி பார்ப்பான், ஆனால் நம்ம ஜெயிக்க முடியாது. ஏன்னா உலகத்தை ஜெயித்தவர், சாத்தானை ஜெயித்தவர் நம்மோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. கலாத்தியர்களின் நிருபம் 3வது அதிகாரம், கலாத்தியர்களின் நிருபம் 3வது அதிகாரம் அதனுடைய 27வது வசனம் சொல்லுகிறது, ஏனெனில் உங்களில் கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் கிறிஸ்துவை தரித்து கொண்டீர்களே. பாருங்க, அப்ப கிறிஸ்துவை தரித்து கொள்ளும்படி நீங்க முன் வர வேண்டும், கிறிஸ்துவை நீங்க தரித்து கொள்ள வேண்டும். அப்படி கிறிஸ்துவை நீங்கள் தரித்து கொள்ளும் போது பிசாசு உங்களை மேற்கொள்ள முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த சாத்தானுடைய தலையை நசுக்கி, சாத்தானை சிலுவையில ஜெயித்து, மரணத்தினாலே ஜெயித்து ஜெய வீரராய் நிற்கிற அந்த ஆண்டவருக்குள், அந்த ஆண்டவரை தரித்து கொண்டு வாழுகிற அந்த அனுபவத்துக்கு நாம் யாரெல்லாம் வருகிறோமோ அனைவரும் வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ முடியும். ஆமென். அப்போ ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் அவதாரம் எடுத்து வந்ததுடைய நோக்கம் சாத்தானையும் அவனுடைய செயல்களையும்
அழிப்பதற்காக. அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்ததாக ஒரு காரியத்தை சொல்லப்பட்டிருக்கு. யோவான் எழுதின சுவிசேஷம் 3வது அதிகாரம். யோவான் எழுதின சுவிசேஷம் அவருடைய 3வது அதிகாரத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்க. அவருடைய 36வது வசனம். குமாரனிடத்தில் விசுவாசமாயிருக்கிறவன் நித்திய ஜீவனை உடையவனாயிருக்கிறான். குமாரனை விசுவாசியாதவனோ ஜீவனை காண்பதில்லை, தேவனுடைய கோபம் அவன் மேல் நிற்கும் என்றான். அல்லேலூயா. இங்கே ஒரு அற்புதமான ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. குமாரனிடத்தில் விசுவாசமாயிருக்கிறவன் நித்திய ஜீவனை, முழுமையான ஒரு வாழ்வை இந்த பூலோகத்தாருக்கு கொடுக்கும்படி ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வந்தார். ஆமென். யோவான் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம். யோவான் 10ஆம் அதிகாரம் அவருடைய 10வது வசனம் சொல்லுகிறது, திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறு ஒன்றுக்கும் வரான், நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாகவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன். ஒரு பரிபூரணமான வாழ்க்கை, ஒரு முழுமையான வாழ்க்கையை நமக்கு கொடுப்பதற்காக. இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்க எல்லாருமே அறகுற வாழ்க்கை தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. யாருமே முழுமையான வாழ்க்கை இதுவரை வாழ்ந்தாங்கன்னு சொல்ல முடியாது. நாம் எல்லாருமே அறகுறையான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்படி அறகுறையோடு வாழ்ந்து அறகுறையோடு போவதற்கு அல்ல, நாம் முழுமை அடையும்படியாக தான் இயேசு இந்த உலகத்திற்கு வந்தார். ஆமென். ஒரு முழுமையான வாழ்க்கை, ஒரு மகிமையான வாழ்க்கை வாழும்படியாக பவுல் அப்போஸ்தலன் தன்னுடைய ஓட்டத்தை முடிக்கும் பொழுது, அவன் தன்னுடைய அந்த உலக ஓட்டத்தை முடிக்கும் பொழுது அவன் ஒரு அற்புதமான வார்த்தையை அங்கே பயன்படுத்துகிறான். என்ன? 2 தீமோத்தேயு 4வது அதிகாரம், 2 தீமோத்தேயு 4வது அதிகாரம் 6வது வசனமும் 7வது வசனமும், ஏனெனில் நான் இப்பொழுது பானபலியாய் வார்க்கப்பட்டு போகிறேன், நான் தேகத்தை விட்டு பிரியும் காலம் வந்தது, நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன், இது முதல் நீதியின் கிரீடம் எனக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. நீதியுள்ள நியாயாதிபதியாய் கர்த்தர் அந்நாளில் அது எனக்கு தந்தருள்வா, எனக்கு மாத்திரமல்ல அவர் பிரசன்னமாகுதலை விரும்ப யாவருக்கும் அதை தந்துள்ள. அவர் சொல்ல, எல்லாம் நான் முடிச்சிட்டேன், என்னுடைய ஓட்டத்தை எல்லாம் நான் முடிக்கிறேன் அப்படின்னா தன்னுடைய காரியத்தில் பூரணம் அடைந்தான் அப்படின்னு சொல்லப்பட்டு இருக்கிறது. ஆமென். மனுஷனால் பூரணப்பட முடியுமா? மனுஷன் தன் சுயத்தினால் பூரணப்பட முடியாது, மனுஷன் கிறிஸ்துவான் பூரணப்பட முடியும். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்கள். அதான் இயேசு சொன்னா, நான் அவைகளுக்கு ஜீவன் உண்டாகவும் அது பூரணப்படவும் வந்தேன், அது பூரணப்படவும் வந்தேன். அப்போ சாத்தானே அவன் செயல்களை அழிக்க வந்தா, நம்மை பூரணப்படுத்தும்படியாக வந்தான். அதோடு கூட புதிய சிருஷ்டியின் தலையாவதற்கு வந்தார். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம், 2 கொரிந்தியர் 5வது அதிகாரம் அதனுடைய 17வது வசனத்தை வாசிங்க. 2 கொரிந்தியர் 5:17. இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறான், பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின, எல்லாம் புதிய, நியூ கிரியேஷன். ஒரு புதிய சிருஷ்டியாய் இந்த உலகத்தில் உள்ள ஜனங்கள் எல்லாம் மாறி அவர்களுக்கு தலையாய் மாறும்படியாக இயேசு கிறிஸ்து வந்தார். ஆமென். கலாத்தியர் 6:15, கலாத்தியருடைய புஸ்தகம் 6வது அதிகாரம் அவருடைய 15வது வசனத்தை வாசிங்க. கிறிஸ்து இயேசுக்குள் விருத்தசேதனம் ஒன்றுமில்லை, விருத்தசேதனம் இல்லாமை ஒன்றுமில்லை, புது சிருஷ்டியே காரியம். ரோமர் 8ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம், ரோமர் 8ஆம் அதிகாரம் 29வது வசனம். தம்முடைய குமார அநேக சகோதரருக்குள்ளே முதற் பேராவராக இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன் அறிந்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாக இருப்பதற்கு முன் குறித்திருக்கிறார். எவர்களை முன் குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார், எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமானாக்கியும் இருக்கிறார், எவர்களை நீதிமானாக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தி இருக்கிறார். பார்த்தீங்களா? குமாரருடைய அந்த அநேக குமாரருக்குள்ளால், அநேக சகோதரருக்குள்ளாலே முதற் பேரானவராய் ஆகும்படி இயேசு இந்த உலகத்தில் வந்தார். இன்றைக்கு அவர் தான் சபைக்கு தலைவர். ஆமென். நாம் எல்லாம் புதிய சிருஷ்டிகள், நியூ கிரியேஷன். நமக்கு எல்லாருக்கும் தலை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, நமக்கு எல்லாருக்கும் தலையாய் மாறும்படியாய் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்தார். ஆமென். 3 காரியத்தை நான் உங்களுக்கு முன்னால் வச்சேன். சாத்தானே அவன் செயல்களையும் அழிப்பதற்காக அதை அழித்து ஒரு ஜெயத்தை ஏற்படுத்தி கொண்டா. இன்றைக்குள்ள ஜனங்கள் அந்த ஜெயத்தை பெற்றுக்கொள்ளணும்னா அவருக்குள்ளால் வர வேண்டும். 2வதாக நம்முடைய சோதரம் நமக்கு ஒரு முழுமையான வாழ்க்கையை கொடுப்பதற்காக. 3வதாக புதிய சிருஷ்டி தலையாக மாறுவதற்காக
ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வந்தார். அந்த இயேசு கிறிஸ்து இடத்துல நம்ம வாழ்க்கையை ஒப்பு கொடுப்போம். தேவனாய் கர்த்தர் ஒவ்வொரு ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபம் செய்வோம். எல்லாரும் அப்படியே ஆண்டவருடைய சமூகத்தில் அப்படியே ஒரு விசை ஒப்பு கொடுத்து, ஆண்டவரை நீங்கள் சொன்னீங்க, அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றுமில்லை. ஏசப்பா, நாங்கள் அப்படி சொல்ல முடியுமா ஆண்டவரே? நாங்கள் அப்படி சொல்ல முடியுமா ஆண்டவரே? முடியாது ஆண்டவரே. நாங்கள் அநேக நேரங்களில் தவறி போகிறவர்கள், நாங்கள் அநேக நேரங்களில் தவறு செய்கிறவர்கள். பாவம் செய்யாத மனுஷன் இல்லையே ஆண்டவரே. ஆனால் அவன் தன் சுய இச்சையை சிக்குண்டு மரணத்தை அனுபவிக்க வேண்டிய சூழ்நிலை வரும் என்பதை நாங்கள் புரிந்து கொண்ட ஆண்டவரே. ஆகவே இனி நாங்கள் எங்களுடைய சுயத்திலே ஓட நாங்கள் விரும்பலை, எங்களுடைய பலத்திலே ஓட நாங்கள் விரும்பலை. சாத்தானை சிலுவையிலே ஜெயித்து ஜெய கம்பீரராய் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற அந்த கிறிஸ்துவுக்குள் வாழுகிற அந்த வாழ்க்கையை நாங்கள் விரும்புகிறோம். எங்களை ஒப்பு கொடுக்குறோம் ஆண்டவரே, எங்களை ஒப்பு கொடுக்குறோம் ஆண்டவரே. நாங்களோ எங்கள் குடும்ப அங்கத்தினர்களோ வஞ்சிக்கப்பட்டு போயிடக்கூடாது. நாங்கள் எந்த பாவத்திலும், எந்த அக்கிரமத்திலும், எந்த மீறுதலிலும் சிக்குண்டு விழுந்து போயிடக்கூடாது. கவனமான ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு கர்த்தாவே நீர் அனுக்கிரகம் செய்வீராக. கர்த்தாவே நீர் அனுக்கிரகம் செய்வீராக. கர்த்தாவே நீர் அனுக்கிரகம் செய்வீராக. அறகுறை வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிற நாங்கள் பூரண வாழ்க்கைக்கு ஆண்டவரே நேராக எங்களை நடத்தி கொண்டு போங்கப்பா. நாங்கள் இந்த உலகத்தில் முழுமையான வாழ்க்கை வாழ கர்த்தர் கிருபை செய்யுங்க ஆண்டவரே. புதிய சிருஷ்டியாக இந்த உலகத்தில் வாழ்ந்து உமக்கு பிரியமானதை செய்ய கர்த்தர் எங்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். இந்த ஆராதனையில் கலந்து கொண்ட ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுக்கிறேன். இன்றைக்கு நாங்கள் தியானித்த இந்த வேதவசனம் எங்கள் வாழ்க்கையில் கிரியை செய்யட்டும், எங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களை கொண்டு வரட்டும். நாங்கள் மகிமையான வாழ்க்கை வாழ கர்த்தர் கிருபை செய்யும். எங்களை தாழ்த்துகிறோம், உங்கள் சமூகத்திலே ஒப்பு கொடுக்குறோம். இந்த இரவை ஜனங்களுக்கு ஆசீர்வாதமாக்கி கொடுங்கப்பா. இரவில் நல்ல நித்திரை செய்து அதிகாலை புதிய பலத்தோடு எழும்பும்படி கர்த்தர் உதவி செய்ய வேண்டும், ஒத்தாசை செய்ய வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். உங்கள் கிருபையும் கரத்துக்குள்ளால், உங்கள் மகிமை கரத்துக்குள்ளால், உங்கள் வல்லமையும் கரத்துக்குள்ளால் மூடிக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்துகிறோம். நீர் மகிமைப்படுவீராக. எங்கள் மூலமாக நீர் மகிமைப்படுவீராக. எங்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஒரு புதிய வாழ்க்கை வாழ உதவி செய்யுங்க. எல்லா துதியும் கன மகிமை உமக்கு ஒருவருக்கே செலுத்துகிறேன். பெரிய காரியங்களை செய்யுங்கப்பா. இயேசு நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் சிநேகம் இன்றும் என்று சதா நாட்களிலும் நம் அனைவருடன் கூட தங்கி நிலைத்திருப்பதாக. ஆமென், ஆமென். அல்லேலூயா.